தலைவன் எவ்வளியோ தொண்டனவளி. தலைவன் மனைவியை விரட்டி விட்டுருவான், பிள்ளைய விரட்டி விட்டுருவானா, தொண்டன் என்ன பண்ணுவான்? இல்லன்னு தப்பு நான் உண்மையிலே தனிப்பட்ட வாழ்க்கை, யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் புது மேடையில அரசியல் மேடையில பேசக்கூடாது. அது பொது வழிக்கு வர்ற வரைக்கும் ஒரு பெண்ணை அந்த பெண் இவனோடு வாழ முடியாது என்று நீதிமன்றம் சென்ற பிறகு அந்த பெண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்றான். நாங்க பணம் வாங்கிட்டு பேசுறேன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா சங்கீதாவே பணம் வாங்கிட்டு பேசுறேன்ட்டான். நான் பேசுனா நான் பணம் வாங்குறேன், சீமான் பேசுனா சீமான் பணம் வாங்குறாரு, ஹிமாயின் பேசுனா ஹிமாயின் பணம் வாங்குறாரு. இப்போ இது திமுகவுடைய திட்டமிட்ட சதி. எது? கரூர் பிரச்சனை. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. 41 பேரை அண்ணா கொண்டிருக்க மாட்டாரு. அண்ணா ரொம்ப சாஃப்டானவரு. அண்ணா 4 நாள் சாப்பிடவே இல்லை. அண்ணா நீங்க தூங்குங்கண்ணா, அண்ணா நீங்க நல்லா சாப்பிடுங்கண்ணா. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இது திமுகவோட திட்டமிட்ட சதினாங்க. எது? 41 பேரை கொண்டது. அதுக்கப்புறம் பார்த்தா ஜனநாயகன் படம், அதுவும் திமுகவோட திட்டமிட்ட சதி. திமுக உள்ள புகுந்துதான் ஜனநாயகன் படத்தை தடை பண்ணிருச்சு. அவர் சிபிஐ விசாரணை, அதுவும் திமுகவோட திட்டமிட்ட சதி. என்னடா இவ்வளவு? இப்ப உங்க மனைவி வழக்கு போட்டிருக்கு, இதுவும் திமுகவோட சதி. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? டேய், உன் பொண்டாட்டிய கூட ஒழுங்கா வச்சுக்க முடியாது, நீ எப்பறா நாட்டை காப்பாத்துவ? எப்பறா காப்பாத்துவ? செருப்பு பிஞ்சிடும். ஓ காட்! எப்படி காப்பாத்துவ? உங்கள் மனைவிய திமுக காரன் வந்து வழக்கு போட வைக்கலாம்னா நீ மயிரையா புடிங்கிட்டு இருக்கன்னு ஒரு தாவக்காரன் ஏன்டா கேட்கல? அப்புறம் தோட்டத்துடைய கதவுகள் மூடியதாக சரித்திரமே கிடையாது. இந்த பனையூர் கதவுகள் திறந்ததாக வரலாறே கிடையாது. அவர் 10 கோடி அள்ளி கொடுத்த வள்ளல். இவன் 10 பைசா கொடுத்த சொல்லுவாங்க எங்க ஊர்ல நாய்த்தோல்ல வடிகட்டுற கஞ்சம்பாங்க. சாதா தோல் கிடையாது, நாய்த்தோல்ல வடிகட்டவே முடியாது. இருக்கலே டஃபஸ்ட், ரொம்ப ரஃப் நாய்த்தோல். அந்த நாய்த்தோல்ல வடிகட்டின கஞ்சன். ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர் சொல்றாரு, விஜய்கிட்ட போய் ஒரு கத்திய காட்டி, சார் உங்களை குத்த போறேன் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பாக்கெட்ல ஒரு 500 ரூபாய் பணத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க. நீ குத்திக்கோ, பணத்தை வேணா விட்டு, வயிற்றுல வேணா குத்திக்கோ, பணத்தை விட்டுன்னு சொல்லுவாரு. விஜய நீங்க பிரஸ் மீட்டுக்கு கூட்டு வரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. விஜய் பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு நீங்க பிரஸ் கிளப்புக்கு ஓடுனீங்கன்னா நேரா பிரஸ் கிளப்புக்கு வந்துருவாப்ல, ஓடி வருவாப்ல. எடுத்தே ஒரு ஓட்டம். போலீஸ் ட்ரெயினிங் கூட யாரும் ஓடுனது இல்லையே, கரூர்ல இருந்து ஓடுனாப்ல, அது மாதிரி ஓடுவாப்ல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இனி ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு அவருக்கு, குடும்பம். அந்த குடும்பமும் இப்ப இல்ல. இனிமேல் அண்ணா நமக்கு தான். அண்ணா தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்த பாகுபலி படத்தில் இந்த வந்தாரையா வந்தாரையா தெய்வம் நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னு பாட்டு பாடுவாங்கல்ல, அது மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு வந்துறான். பாகுபலி படத்துல குடும்பத்தோட வருவான், அவன் அனுஷ்காவோட வருவான். சபா இப்பவே கண்ணை கட்டுது. இவர் அனுஷ்காவோட வரலப்பா, அத நான் சொல்லல, நீங்க சொல்றீங்க. நான் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் போக மாட்டேன். அவர் அனுஷ்கானா மீனா மனைவியோட பாகுபலி படத்துல பிரபாஸ் வருவாப்ல. நீங்க சங்கீதாவோட வந்திருந்தா வந்தார் ஐயா வந்தாரைன்னு பாட்டு பாடலாம். உங்களுக்கு இப்போ வாடா மாப்பிள வாழைப்பழ தோப்பணம் பாட்டு பாட வேண்டியிருக்கு.
பல பேரு எம்எல்ஏவே ஆயிட்டாங்க அந்த கட்சியில. Wait a minute. Who are you? காரங்க எல்லாம் புதுக்கோட்டையிலும் சரி காரைக்குடிலும் சரி பல ஊர்ல பாக்குறேன். 20 காரு ஓலா கேப்ல எதுவும் வாடகை எடுத்து தெரியல. 20 காரு. பொறுக்கி பைய பொறுக்கி தாவேக்கால 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றது அங்க ஒருத்தன் வீடியோ எடுப்பான். ஆவணம் கை காட்டில, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஆவணம் கை காட்டில ஒருத்தர் உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 மினிட்ஸ் லேட்டா வந்தீங்கன்னா செத்துருவாரு. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. அந்த ரத்த கழுத்து வழியா போகுது, அதை கொஞ்சம் ஜூம். அப்புறம் பாத்தீங்கன்னா படிச்சது பல் டாக்டர், இவன் உட்காந்து ஆபரேஷன் பண்ணிட்டு உட்காந்துக்கிறான். என்னடா இவ்வளவு. ஒரு பையன் எங்க காரைக்குடியில ஒரு பையன் பிரபுன்னு ஒரு பையன், அவன் பல் டாக்டர், அவன் உட்காந்து ஆபரேஷன் பண்றது. அவங்க யாரா நீங்க? ஆமா நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. டக்குன்னு போறாங்க. நாவல் பழம் விற்கிற அம்மாவிடம் பாசம் காட்டிய தாவேக்கா வேட்பாளர். நாவல் பழத்துக்கிட்ட என்ன பாசம்? ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எவ்வளவு அந்த நாவல் பழம்? 100 ரூபா. இந்த மொத்தமா வச்சுக்கோ, 100 ரூபாய் கொடுங்க. நல்லா படிக்கணும். அவன் படிக்க முடியாத நாவல் பழம் வித்துக்கிட்டு இருக்கான். தெருவில் அந்த வறியோர்கள் இருப்பாங்க இல்லையா, தெருவில் ஆதரவற்றவர்கள் படுத்து அவன்கிட்ட போய் அவனை எழுப்பி ஒரு 150 ரூபா பெட்ஷீட்டை கொண்டு போய் கொடுத்து, அது துவைச்சு போட்டா எல்லாருக்கும் துவைக்காம அது நாத்து அடிக்கும். அது 150 ரூபா பெட்ஷீட் கவிச்சு வீசும். அந்த 150 ரூபா பெட்ஷீட்டை கொண்டு அவன் மேல போர்த்தி விட்டு அவன், டேய் யாரா நீ? நான் இப்ப அத ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறது. இதுதான் அரசியல். நமக்கு எம்எல்ஏ வாருன்னு கனவுல காத்திருக்காங்க. இதத்தான் அண்ணன் ஹிமாண்ட் நான் தான் சொன்னேன். அண்ணே சத்தியமாக இந்த தேர்தல்ல வரலாறு காணாத அவன் எதிர்பார்க்காத தோல்வியை தாவேக்கா தழுவ வைப்போம். அப்போ குறைந்தபட்சம் மன உளைச்சல்ல 50 பேரா தற்கொலை பண்ணி சாவாங்க. எங்க கரூர்ல 41 பேர் செத்து போனா, நீ ஏண்டா தாமதமா வந்த? உன் தாமதத்தால் தான் இந்த மரணம் என்று கேட்டதற்கு எங்க தளபதி மேல பழி போடுறாங்கன்னு சொல்லி 2 பேரும் செத்து போயிட்டான். தாவேக்கா தளபதி விஜய் மேல பழி போடாதீங்க அப்படின்னு மரணம். அவன் மேல பழி போடுறதுக்கே மரணம்னா, அவன் மேல கேள்வி கேட்டதுக்கே மரணம்னா, நாளைக்கு விஜய் தோத்து போயிட்டா தாவேக்கால நம்ம சோலி முடிச்சு. மனம் திறந்து கேட்கிறேன், உங்க குடும்பத்துல ஐயா பஸ்ல போற ஆளுகளே, பெரியவர்களே, தாய்மார்களே நல்லா கேட்டு போங்க. உங்க வீட்டுல தாவேக்கார டிவிக்கே விஜய் அப்படின்னு யாராவது இருந்தா இந்த ஏப்ரல் 25 இருந்து மே 25 வரைக்கும் தயவு செய்து கட்டி போட்டுருங்க. ஒரு செயினை வச்சு கட்டி போட்டுருங்க, கைய கால கட்டி போட்டுருங்க. அவன் என்ன செய்வான் அதே மாதிரி அவன் கேட்பான், நீ விஜய்க்கு ஓட்டு போடுவியா? அம்மா சொல்லு, விஜய்க்கு ஓட்டு போடுவியா? நான் போட மாட்டேன். போட மாட்டியா அப்படின்றான். கழுத்தை கடிச்சிருவான். விஜய்க்கு ஓட்டு போட மாட்டியான்னு உங்க பிள்ளையோ உங்க பொண்டாட்டி, குறிப்பா விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பொண்டாட்டிகள் இருந்தா புருஷன்மார்கள் கவனமா இருங்க. சோத்துல விஷ வைக்க ஒரு கும்பல் தயாரா இருக்கு. ஏற்கனவே அரளி வடையை ஆர்டர் பண்ணிட்டாங்க, பால்டாயில் வாங்கி வச்சுட்டாங்க. நீ சொல்லு, தளபதிக்கு ஓட்டு போடுவியா, சீமானு போடுவியா?